தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போய் படிச்சு எந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி ஊருக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ என்ன வாட் இஸ் தட் யூ லுக் ஃபார் இட்? இஃப் தே ஆர் ஃபெயில்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஃபெயிலியர்ஸ்ல இருந்து வர்ற ஃபவுண்டர்ஸ் இன்னும் நிறைய கற்றுருப்பாங்க. நான் ஆல்வேஸ் சொல்றது வந்து அண்டர் கிராஜுவேட் கொஞ்சம் கஷ்டம், மாஸ்டர்ஸ்க்கு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே எஜுகேஷன் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட். அதாவது முந்தைய காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. பட் டசன்ட் மீன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாப்புலர் கிடையாதுன்னு கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ என்ன வாட் இஸ் தட் யூ லுக் ஃபார் இட்? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹியர் ஃப்ரம் இன்வெஸ்டர் சேயிங் லைக் அந்த பேஷன் இருக்கா அதுதான் பார்ப்போம் மோர் தென் எனிதிங் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் வாட் இஸ் த ஒன் திங் யூ லுக் ஃப்ரம் அ ஸ்டார்ட் அப்? என்னோட ஒன் ஆஃப் த டாப் நாச் குவாலிட்டிஸ் வந்து ஃபவுண்டர். ஹவு குட் அ பர்சன் he or she is, right? I have invested in men, I have invested in male founders and female founders as well. So how passionate they are towards their business idea. So எந்த அளவுக்கு அவங்க பேஷனேட்டா இருக்காங்க. இப்போ அந்த ஐடியாவை அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டீங்க இல்ல புடிங்கிட்டீங்க அப்படின்னா they cannot even sleep. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இருப்பாங்க சில ஃபவுண்டர்ஸ்லாம். So there are certain ideas which can be executed by only them. இந்த மாதிரியும் சில ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஆமாமா, அவங்க அந்த ஃபவுண்டர் அந்த நீஷ்ல இருப்பாங்க, அந்த ஏரியாலேயே ஒரு 10 years ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஐடியா பெர்ஃபெக்டா செட் ஆகும், ரைட்? கரெக்ட். அதனால ஐ லுக் அட் ஃபவுண்டர்ஸ், ஐ லுக் அட் தி டீம், தி எபிலிட்டி, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் நான் பார்ப்பேன். ஐ டோன்ட் லுக் இன்டு தி டிகிரிஸ் அண்ட் ஆல். ஐஐடியா என்ஐடியான்னு பார்க்க மாட்டேன். பட் ஆப்வியஸ்லி என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் நான் பார்ப்பேன். ஆர் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களா. இஃப் தே ஆர் ஃபெயில்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஃபெயிலியர்ஸ்ல இருந்து வர்ற ஃபவுண்டர்ஸ் இன்னும் நிறைய கற்றுருப்பாங்க. அதாவது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ற மாதிரி தான், தூக்கத்துல வர்றது ட்ரீம் இல்ல, உங்களை தூங்க விடாம இருக்கிறது தான் ட்ரீம். ஸோ அந்த மாதிரி வந்து ரியலா அந்த that founders has that passion of like அதை வந்து சொல்லும் போதே தெரியும், அது வந்து உள்ளேந்து வரும், அப்படியே அவங்களோட எக்ஸ்பிரஷனே டிஃபரெண்டா இருக்கும். கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட். ஆக்சுவலா ஓகே, ஸோ வில் கோ பேக் டு அகெயின் ஜெர்மனி. பிகாஸ் லைக் நீங்க ஜெர்மனில வந்து 13லேருந்து இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் லைக் 11 years அங்க இருக்கீங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க, அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்டா அதை வந்து மாஸ்டர்ஸ்க்கு அங்க வரணும் அப்படின்னா, நான் ஆல்வேஸ் சொல்றது வந்து அண்டர் கிராஜுவேட் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி மிடில் கிளாஸ்னால அண்டர் கிராஜுவேட் அவ்வளவு தூரம் பண்ண முடியுமா, ஈவன் ஒன்லி லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். மேபி பண்ண முடியலாம் இருக்கலாம், பட் மாஸ்டர்ஸ்க்கு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், ஜெர்மனில பண்ணணும்னு நினைக்கிறான்னா எந்த ஏரியா வந்து இட் இஸ் பெட்டர்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அண்ட் இஸ் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி? ஓகே, பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து ஒரு அபவுட் 15 days பேக் வந்து ஜெர்மனியோட அம்பாசிடர் என்ன சொன்னார்னா, எங்களோட ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அத பத்தி உங்களோட தாட்? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். ஒன்று வந்து பேச்சுலர்ஸ்க்கு இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே எஜுகேஷன் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது 3 மணி நேரம் நடக்கும், இல்லை 2.5 மணி நேரம் நடக்கும். இங்கே ஒரே 1 மணி நேரம் தான். அப்போ நீங்க ஒரு 6 மாசம் படிச்ச புக்ஸ் அண்ட் லெசன்ஸ் எல்லாமே 1 hourல கிரன்ச் பண்ணணும். அந்த 1 hourலயுமே இந்தியாவில் வந்து வாட் இஸ் நியூட்டன்ஸ் லா, ஸ்டேட், வாட் இஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்லாம் கேட்பாங்க. இங்க அந்த மாதிரி வாட் இஸ், ஹவு இஸ்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு கொஸ்டினை வச்சு இம்ப்ளை பண்ணி வர்ற ஆன்சர்ஸ், அதாவது ரிலேட் பண்ணி நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் தான் இருக்கும். 1 மணி நேரமும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் எக்ஸாம் முடிக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். ஸோ இந்தியாவில் நம்ம சிஸ்டம்ல இருந்து படிச்சுட்டு இங்க வந்தாங்கன்னா பேச்சுலர்ஸ் ரொம்பவே டஃபா இருக்கும், மாஸ்டர்ஸே டஃபா இருக்கும். இல்ல பேச்சுலர்ஸ் ஈவன் அந்த ஏஜுக்கு, அந்த ஏஜ் ஆஃப் 18 இட்ஸ் வெரி டஃப், மோர் டிஃபிகல்ட். மாஸ்டர்ஸ் வரலாம், மாஸ்டர்ஸ் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஹேண்ட்ஸ் டவுன் இந்த காலகட்டத்தில் ஐடி ரிலேட்டடா எங்கனாலும் படிக்கலாம். அண்ட் ஜெர்மனிலுமே ஐடி ரிலேட்டடா கண்டிப்பா படிக்கலாம். ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிளாக் செயின், ஸோ anything that involves with computer, right? That is actually doing really well. Because Germany வந்து முந்தைய காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம கௌதம் மேனன் படமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக காட்டுவார் கௌதம் மேனன். ஆனால் அந்த காலங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு.
பட் டசன்ட் மீன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாப்புலர் கிடையாதுன்னு கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கோங்க. சாஃப்ட்வேரோட வந்தா ஆப்வியஸா ஜெர்மனி இஸ் தி பெஸ்ட் பிளேஸ். கல்ச்சர்ல there is நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். வில் நாட் கெட் இன்டு டூ மச். பட் சே லைக் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன ஆல்வேஸ் சொல்வேன்னா, அசைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சில டைம் வந்து நம்மலாம் என்னன்னா படிச்சுட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கல்ச்சரை பற்றி கொஞ்சம் வாட் எவர் யூ கேன் டச் அப் ஆன் வீக்லி. இங்க வந்து எக்ஸாம்ஸ்ங்கிறது அந்தந்த யூனிவர்சிட்டி கையில தான் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஜென்ரல் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து ஒரு 100கணக்கான காலேஜஸ் இருக்காது. ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் கண்ட்ரோல். ஸோ அவங்க சில ப்ரொஃபஸர்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஓரல் எக்ஸாம்லாம் வைப்பாங்க சில ப்ரொஃபஸர்ஸ். நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், ஓகே திஸ் டைம் வி வில் ஹேவ் an oral எக்ஸாம் அப்படின்றவாங்க. ஐயோ நம்ம தட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் LHS HHS RHS எழுதலான்னு தான் யோசிச்சேனே, இப்போ என்ன ஓரல்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம பசங்க பயந்துருவாங்க. பட் அதுதான் இங்க ஃபேக்ட். ஓரல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். வந்து இப்படி இப்படி தலையை சுத்தி மூக்கு தொடருக்கு அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. ஓரல் எக்ஸாம்ஸ் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ப்ராக்ரஸ்லாம் சில சப்ஜெக்ட்ஸ்ல பார்ப்பாங்க. அதாவது அசைன்மெண்ட் 1, 2, 3 சப்மிட் பண்ணிருக்கணும், அதுக்கான கிரேடிங் போட்டுட்டு ஃபைனல் எக்ஸாம் ஒரு 50% வச்சுப்பாங்க. ஸோ அந்த என்டையர் பேட்டர்ன், என்டையர் ஹிஸ்டரி இட் சேஞ்சஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி, ஃப்ரம் ப்ரொஃபஸர் டு ப்ரொஃபஸர். அதான் பியூட்டி. இப்போ ஜெர்மனில வந்து விஜய் அண்ணா சொன்னாரு நான் போய் இப்படி படிக்கிறேன்னு இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இங்க எல்லாமே எழுதுங்க அப்படின்னு எழுத விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு பசங்க இதை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஓபன் பண்ணி என்னன்னா இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. அதாவது என்னன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் அதுதான் ஆக்சுவலி ஃபன்னு. இங்க வந்து அந்த அந்த ஒரு 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 ஃபன் ட்ரிவன் ஆர் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வந்து இங்க ரொம்ப பார்க்கலாம். ஆமா. So the best part is they must be ready to explore anything. Okay, go by the flow. Always, exactly. Always be on heels, be on toes ன்னு சொல்லுவாங்க. Always be ready. சேலஞ்சிங்கா தான் இருக்கும், பட் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆப்வியஸ்லி இந்தியால பார்க்காத கஷ்டமா, இந்த இந்தியால பண்ணாத சேட்டையா. ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வாங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, இன்னொரு ஒரு மித்து ஆக்சுவலா ஃபார் அ விசாக்கு 2 லெவல், ஐ மீன் லைக் ஜெர்மனி பாஸ் பண்ணா போதும். பட் a lot of people says ஆக்சுவலா ஒரு கேரியர் நீங்க ஃபுல் ஃபிளஜ்டா கேரியர் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு C1 வரைக்குமாவது கிளியர் பண்ணியிருந்தா தான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஐ மீன் ஜெர்மன் மாதிரி கண்ட்ரில லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது பெட்டர், ஆப்வியஸ்லி நல்லது. இப்போ நான் கொஞ்சம் ஜெர்மன் பேசுவேன், இங்க ஒரு 11 இயர்ஸா இருக்கிறதுனால எனக்கு தெரியும். பட் ஜெர்மன் மொழி தெரிஞ்சா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறது மித்து தான். ஏன்னா ஐ ஹவ் சீன் பீப்புள், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க, ஜெர்மன் சுட்டு போட்டா கூட வராது. ஏன்னா நம்மள ஒரு லாங்குவேஜ் படிக்க சொன்னாலே நம்ம வந்து கோவப்படுவோம். அந்த மாதிரி ஒரு இது உள்ள குணாதிசயம் உள்ளவங்க. அதனால லாங்குவேஜ் படி அப்படின்னா படிக்க மாட்டாங்க, நிறைய பேர் பேச வராது. இட் டிபெண்ட்ஸ், சிட்டி டு சிட்டி தான். இப்போ நீங்க வந்து இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா சென்னையில வளர்றதுக்கும் பெங்களூர்ல வளர்றதுக்கும் இல்ல ஒரு நாமக்கல், திருச்சி, கரூர்ல வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்? பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ்லே ஒரு கம்பெனி இருக்க வேண்டிய இடத்துல 100 இருக்கும். ஐடி கம்பெனி இப்போ நீங்க சென்னையில போனீங்கன்னா கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், த வே தே ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதே தான் இங்கேயும் பெர்லின், மியூனிக், ஃப்ராங்க்ஃபர்ட் இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஆக்சுவலி தேவையில்லை. பட் சின்ன சின்ன காலேஜஸ், சின்ன சின்ன கிராமங்கள் போயிட்டீங்கன்னா தெரிஞ்சா பெட்டர். So the one message if you wanted to tell our audience, or especially people who's looking at or aspiring to do masters in Germany, what is that actually? ரொம்ப போட்டு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்க கட் ஃபீல், உங்களுக்கு தோன்றதை கேஷுவலா பண்ணுங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணி தான் கத்துருப்பீங்க. லைக் ஒரு குழந்தைய வந்து தவண்டு எந்திரிச்சு கீழே விழுந்து அப்புறம் நடந்து அப்புறம் தான் ஓடும். அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த தண்ணியில போட்டா தண்ணியே அப்படியே கொண்டு போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அந்த அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் இப்ப மறந்துட்டேன். அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா வர்ற சேலஞ்சஸை டேக்கிள் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இந்தியன்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போய் படிச்சு எந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி ஊருக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. அப்படியே இருந்தா ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப ரேர். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா, படிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா, பெட்டி எடுத்துட்டு கிளம்பு. எஸ், அவ்வளவுதான். திரும்பி பார்க்க வேண்டாம். திரும்பி பார்க்கறது பின்னாடி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். Thanks for your time. Thanks for your
amazing inputs. I loved it. I'm sure many of you would get benefit out of it, actually, because and the experiences already it is important. Thank you so much, actually. Thank you so much. Thanks a lot. Thanks a lot. Thank you.